ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கத்ரா பாரமுல்லா இடையே வந்தே பாரத் ரயில் சேவையையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் பயணம். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. மோடியின் வருகையையொட்டி ராம்பன் பகுதியில் மோப்பநாயுடன் வாகன சோதனை, பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. ஐஐடி செல்லும் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி சாதனைக்கு சல்யூட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாணவியின் முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்றும் உறுதி. பெங்களூரு காவல் ஆணையர் உட்பட 5 உயர் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து முதலமைச்சர் சித்தராமையா நடவடிக்கை. 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தை விசாரிக்க முன்னாள் நீதிபதி குன்ஹா தலைமையில் ஆணையத்தை அமைத்து உத்தரவு. கூட்டணியில் இணைய தாவேக தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீண்டும் அழைப்பு. இனிமேல்தான் பதில் வரும் என நினைப்பதாகவும் பேட்டி. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விடிய விடிய நடைபெற்ற ஆட்டுச்சந்தை. சுமார் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்தது வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 104 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். வெப்பம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தான் இருந்திருக்காவிட்டால் டிரம்பால் அதிபர் தேர்தலில் வென்றிருக்க முடியாது. டிரம்பிடம் நன்றி உணர்வே இல்லை எனவும் எலான் மஸ்க் காட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.